வணக்கம். நான் முத்துலிங்கம். சிவசேனா கட்சியில் 1984 தொண்டனா வந்து அதுக்கப்புறம் கட்ட பிரமுகா இருந்து உப்ஷாக்கா பிரமுகா இருந்து ஷாக்கா பிரமுகா ஆகி இப்போ உப்பவிபாக் பிரமுகா இருக்க தாராய சட்டமன்ற தொகுதியில் பல மக்களுக்கு நல்லது என்ன ஒன்று பள்ளிக்கூட குழந்தைகள் வேலை அட்மிஷனில் செய்யுமா, ஹாஸ்பிட்டலில் செய்யுமா, போலீஸ் ஸ்டேஷனில் செய்யுமா இருந்தாலும் எந்த ஒரு மக்கள் வந்தாலும் தமிழ் மக்களுக்கு முதலாக அவங்க கூட போய் நின்று அவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறது என்னுடைய முதல் காரணம். ரெண்டாவது, நான் அரசியல் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே தலைவர் பால்தாக்கர் இவருடைய கொள்கை பிடிப்பு இது ரெண்டும் பிடிச்சிக்கிறனால தான் நான் சிவசேனா கட்சியில் இணைஞ்ச கணபதி விழா ஆரம்பித்தேன். அந்த கணபதி விழா ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஏழை பெண்களுக்கு தையல் மிஷினு, சேலை, ஹேண்டிகேப் உள்ளவங்களுக்கு இந்த சைக்கிளு, இப்படி பல இது. அதுபோக இந்த ஒவ்வொரு விழாக்கள், ஐயப்ப பூஜை, சாய்பாபா பூஜை, கணபதி விழா பூஜை, இதில் பெண்களுக்கு இலவசமாக விளக்கு, இப்படி ஒவ்வொரு இது கொடுத்து மக்கள் மத்தியில் இன்னைக்கு சிவசேனாங்கிறது தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்த ஒரு காலத்தில் நான் சிவசேனாவில் சேர்ந்தேன். இன்னைக்கு தமிழ் மக்கள் நான் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன தமிழ்நாடு சிவசேனாவில் சேர்ந்தேன். 1984 சிவசேனாவில் சேர்ந்தேன். அப்போ என் வயசு வந்து இப்போ எனக்கு 47 வயசு ஆகுது. அப்போ என்னுடைய அரசியல் வாழ்க்கை வந்து 31 வருஷம் 32 வருஷம் இந்த அரசியல் வாழ்க்கை சிவசேனாவில் உருவாக்கணும். காரணம் ஏன்னா அப்போ அந்த அவருடைய பாலாசாஹிப் டாக்கருடைய ஒவ்வொரு பேச்சு, ஒரு போல்ட்டுத்தனமான அவருடைய ஆக்கப்பூர்வமான செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் அவருடைய கொள்கையில் எனக்கு இந்த கட்சியில் சேரணும் விருப்பப்பட்டேன். சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கினேன். இன்னைக்கு 30 வருஷத்துல ஒரு 27 வருஷம் நான் பதவியில் தான் இருக்கேன். அதுக்கு காரணம் கட்சியுடைய தலைவருடைய என் மேலே இருக்க நம்பிக்கை. அதுக்கு அடுத்தாப்புல அவங்க பையன் உத்தவ் தாக்கரே பிடிச்சிருக்கிறேன். சிவசேனா சேர்ந்து உத்தவ் தாக்கரே அதே மாதிரி என் மேலே ஒரு அன்பு காட்ட போய் இன்னைக்கு நான் எல்லா தமிழ் மக்கள், மராட்டியர்கள், கிறிஸ்தவர்கள், இப்படி எல்லா சமுதாயத்துக்கும் உதவுவதற்கு எனக்கு இந்த சிவசேனா கட்சியில் நான் அடிப்படையாக வேலை செய்ததுனால இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு இவ்வளோ பெருசாக எனக்கு பின்னால் கூட காரணம் என்னுடைய பொதுநல சேவைனால தான். அதுபோக இன்னைக்கு ஒரு சமுதாய தலைவராகவும் இருக்கேன். ஆனால் கணேசன் கோயில் கமிட்டி தலைவராக இருக்கேன், கருமாரியம்மன் கோயில் கமிட்டி தலைவராக இருக்கேன். இந்த ஒவ்வொரு விழாக்களும் பார்த்தா சேவை செய்த பார்த்து பத்திரிகை மூலமாக மக்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் எங்கெங்க தமிழ் மக்கள் வசிக்காங்களோ அங்கே சிவசேனா கட்சிக்காரர்கிட்ட எது ஒரு வேலை, எது ஒரு அவங்களுக்கு அந்த காரியம் நடக்கணும்னா எங்கே இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்கிறாங்க. இந்த தொடர்பு மூலமாக நான் எல்லா தமிழர்களுக்கும் உதவுவதற்கு பாடுபடுறேன். காரணம் அந்தந்த தொகுதியில் சிவசேனா கட்சி இருக்கிறதுனால அங்கங்கே போயிட்டு இது எங்கள் தமிழ்காரங்க, எங்கள் சொந்தக்காரங்க, இவங்களுக்காக நான் அதை ஹெல்ப் பண்ணக்கு இந்த சிவசேனா கட்சியை வளர்ச்சிக்கு தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக போய் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பும் சிவசேனா கட்சியை வச்சு நான் மும்பையில் எங்கெல்லாம் தேர்தலில் நிற்கக்கூடிய காலங்கள் மராட்டிய மாநிலத்தில் அங்கே தமிழர்கள் வசிக்க இடத்துக்கு என்னைய கட்சி தலைவர் தமிழர்கள் இருக்காங்க, அங்கே நீ போக நீ வரும்னு சொல்லக்கூடிய கட்டத்தில் பூரா நான் அந்தந்த தொகுதி தமிழர்கள் இருக்க இடத்துல போய் சிவசேனா என்ன செய்ய முடியும், சிவசேனாவில் அவங்களுக்கு என்ன பயன் இருக்கு, பலன் இருக்கு, இப்படி சில காரியங்களை செஞ்சு கொடுக்கவே தமிழர்களும் இன்னைக்கு சிவசேனா இணைஞ்சு வந்து செயல்பட ஒரு உருவாக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சாலை சிவசேனா கட்சியோட தலைவர்களை வச்சு மாநகராட்சியில் மேயர் ஆட்சி இருக்க காரணத்தினால இந்த ரோட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்தது, அங்கே ரெட்டமலை சீனிவாசன் சதுக்க வாங்கி கொடுத்தது, சிவந்தி ஆதித்தனார் சதுக்க வாங்கி கொடுத்தது, இப்படி பல தமிழ் சமுதாயங்களுக்கு ஒவ்வொரு சமுதாய தலைவர்களுக்கு மும்பையில் ஒரு அங்கீகாரம் அமைக்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பாடுபட்டுருக்கேன். அதுக்கு காரணம் நான் சார்ந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள். எங்கேயும் என் தலைவர்களை யாராவது இன்னும் எங்கள் தொகுதிக்கு வர வேண்டும் அவங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு உடனே கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு இடத்துல அவங்கள மேடையில் கொண்டு போய் அமர வச்சு அங்கே உள்ள தமிழர்களுக்கும் சிவசேனா எப்பவும் ஒன்றாக இருக்கும் என்று கூட எந்த ஹெல்ப்னாலும் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இந்தியாவில் மாநில தலைவர் இருக்காங்க. இந்த பாலாசாஹிப் டாக்கரே வந்து இந்தியா கவர்மெண்ட்ல இருந்து கூட அரெஸ்ட் பண்ணா இந்திய மகாராஷ்டிரா கொந்தளிக்குங்கிற ஒரு நிலைமை உருவாயிருக்கிற கூட அவர் வந்து என்னைக்கு பதவிக்கு ஆசைப்படாத தலைவர் ஒன்று.
எனக்கு முதலமைச்சர் வேணும், அடுத்தவங்களை முதலமைச்சராக்கி அடுத்தவங்களை மினிஸ்டராக்கி பார்க்கக்கூடிய குடும்பம் அந்த குடும்பம். அதனால பதவியில் நாற்காலியில் உட்கார ஆசை இல்லாத குடும்பம். எந்த ஒரு கட்சியோட சேர்ந்த தேசிய அளவில் கட்சியோட சேர்ந்து கூட்டணியாக இருந்தாலும் கூட அவருடைய கொள்கை வந்து செஷன் தேர்தலில் நிற்கிற கூட செஷனுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு துணிச்சலான தலைவர் அவர். அதே மாதிரி எது அவருக்கு நியாயமாக போனது அதை சொன்னதை திருப்பி வாங்க சரித்திரம். அதனாலதான் இந்தியாவில் யாரெல்லாமோ இயற்கை ஆயிருக்காங்க, அதில் அவருடைய வரலாறு சரித்திரத்தில் படிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த ஒரு அவர் இறுதி ஊர்வலத்தை பார்க்க போயில கின்னஸ் புக்ல இடம்பெறுன்னு அப்போ உள்ள பத்திரிகை பூரா எழுதி அவ்வளவு பெரிய ஒரு தலைவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் கூட்டம். நான் திறந்து வந்ததில் முதல் தடவை பார்த்தது பாலாசாஹேப் டாக்கரே இரங்கல் கூட்டத்தில். அதனால அவங்களுடைய கொள்கை என்ன, பாலாசாஹேப் டாக்கருடைய கொள்கை 80% மக்கள் சேவையில இருங்க, 20% தான் நீங்க அரசியல் பண்ணணும். ஆனா மக்கள் சேவையை வச்சுதான் நம்ம இவ்வளவு வளர்ந்துருக்கோம். அதனால ஒவ்வொரு போராட்டங்கள் எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி சிறைச்சாலைக்கு கூட நாங்கள் சென்றிருக்கோம். காரணம் சிவசேனா கட்சியின் ஒரு கொள்கை வந்து மராட்டிய மாநிலத்தில் சிவசேனாலே சொன்னதை செய்வாங்கிற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய கட்சி இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த சிவசேனா வந்து மும்பையில் இருக்க மக்கள் 92 மத கலவரத்தில் கூட மும்பையில் இருந்து தமிழர்கள்லாம் திருநெல்வேலிக்கு போகக்கூடிய காலத்தில் இன்னைக்கு அந்த சிவசேனாக்காரங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தா ரொம்ப பாதிப்பா இருக்காங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் பாதுகாத்தது இந்த சிவசேனா தான், அதுக்கு காரணமா இருந்தது இந்த பால் தாக்கரே தான். இதெல்லாம் எடுத்து ஏன் சொல்ல வேண்டிய காரணம்னா இன்னைக்கு வந்து சிவசேனா கட்சி வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொஞ்சமா இருந்த கட்சி இன்னைக்கு இந்தியா அளவில் வளர்ந்து சென்ட்ரல் கட்சியாக மாறி இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 18 MP இருக்குன்னா 3வது கட்சி ஏடிஎம்கேக்கு அப்புறம் ஒரு 3வது கட்சியாக பெரிய அளவில் ஒரு கட்சி இருக்குன்னா சிவசேனா இருக்கு. அதுக்கு காரணம் சிவசேனாவுடைய கொள்கை, சிவசேனாவுடைய உறுதியான முடிவு, சிவசேனா கட்சி தலைவருடைய பேச்சு. இந்த ஒரு காலத்துல மக்களால வாக்களிக்கப்பட்டு மக்களால விரும்பின கட்சி என்ற இது பாராளுமன்றத்தில் கூட ஒவ்வொரு நாட்டு பற்றி முதல் தடவை எடுத்துக்கிட்டா அரசியல் ஓட்டுக்கோ இல்ல மித்த விஷயத்துக்கோ லாபம் தரக்கூடிய கட்சியாக சிவசேனா செயல்படுறது. நீங்க பத்திரிகை மூலமா 25-30 வருடம் 40 வருடமா பார்த்திருப்பீங்க. நாட்டுப்பற்றில் உள்ள ஒரே கட்சி எப்பமாவது பாகிஸ்தான் சண்டையா இருக்கட்டும், கார்கில் போரா இருக்கட்டும், இல்ல இந்தியாவுக்கு துரோகம் பண்ணக்கூடிய எந்த ஒரு கிரிக்கெட்டுக்குரிய பாகிஸ்தான் பிளேயர்களாக இருக்கட்டும், ஒரு தடவை பாலாசாஹேப் டாக்கரே சொன்னா அதை செஞ்சு காமிக்கக்கூடிய ஒரே கட்சி சிவசேனா. அது மக்களுக்கு அநேகமா எல்லாத்துக்கும் தெரியும், சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அதனால சிவசேனா கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் நம்ம எல்லா மக்களையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு போராடக்கூடிய கட்சி அந்த கட்சி. அதனாலதான் கட்சி பின்னால நான் போக வேண்டிய காரணம். இன்னைக்கு அந்த கட்சியில சேர்ந்த உடனே தாராளமாரி தொகுதி மற்றும் மிற்ற இடத்துல தமிழர் தொகுதி இங்க MP கூட யோசிச்சு வந்திருக்காங்க. தமிழர்களும் சிவசேனாவை ரொம்ப விரும்புறதுக்கு காலங்கள் உருவாயிட்டு, முன்னால் இருந்த காலத்துல சிவசேனாவை தமிழர்களாக கொஞ்சம் பேர் இருந்தாலும் இப்போ ஒரு 30% பேர் தமிழர்கள் சிவசேனாவுக்கு ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு உருவாயிருக்கு. காரணம் என்ன? சிவசேனாவுடைய செயல்பாடுகள், சிவசேனாவுடைய உறுதியான முடிவு, இது மக்கள் மத்தியில் ரொம்ப எடுப்பா இருக்கிறதுனால இது நடந்து போயிட்டு இருக்கு. அதை நான் வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறோம்னா வருங்காலத்துல தமிழர்கள் அநேகமாக அதிக அளவு சிவசேனா வர வாய்ப்பு இருக்கு என்பதை நான் உங்களுக்கு PSK தேவர் கிருஷ்ணன், எங்க அப்பா வந்து PS கந்தசாமி தேவர். அவங்க வந்து ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் மும்பையில் உள்ள தலைவராக இருந்தாங்க. எங்க அப்பா வந்து தேவர் நேதாஜி இவங்க கொள்கை பிடிச்சவங்க. எங்க அப்பா வந்து எங்களை மும்பையில் நான் 1969ஆம் ஆண்டு பிறந்ததுலேருந்து எங்க அப்பா ஒவ்வொரு நேரமும் மக்களுக்கு எது பயன்படக்கூடிய நல்ல திட்டங்கள் இருக்கோ அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க. அதனால எங்க அப்பா இருக்கக்கூடிய காலத்துல ஒரு 10 வருடமா இந்த PSK தேவர் ட்ரஸ்ட் நான் ஆரம்பிச்சு, இப்போ எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 8 வருஷமா இந்த ட்ரஸ்ட்டை வச்சு பல குழந்தைகள் படிப்புக்கு பணம், பல பேருக்கு வருடந்தோறும் 10வது 12வது டிகிரியில் எழுதுறவங்களுக்கு தங்க மெடலு, பள்ளிக்கூடத்துக்கு படிப்பு வகைக்கான சில குழந்தைகளுக்கான புத்தகங்கள், சில மருத்துவமனை சிகிச்சைக்காக வரும் பெண்களுக்கு உதவி, கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி, இப்படி பல திட்டம் இந்த PSK தேவர் ட்ரஸ்ட் மூலமாக ஒரு 10 ஆண்டு காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அநேகமா வருடம் தோறும் எந்தெந்த தேவர் ட்ரஸ்ட் சார்பாக செய்தோமோ
அது பூராமே மக்கள் மத்தியில் வெளியே பத்திரிகை மூலமா கூட வெளியே பார்த்துருக்காங்க. அதனால எங்களை தேடி வந்து யாரும் எங்களுக்கு வீட்டுக்கு கஷ்டமா இருக்குன்னா கூட அவங்கள நாங்கள் வெறுங்கையோடு அனுப்பது கிடையாது. எங்கள் ட்ரஸ்ட்ல இருந்து ஏதாவது எங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு இந்த பிஎஸ்கே ட்ரஸ்ட்ல சேர்ந்த நிர்வாகிகள் எங்க கூட ஒரு 10-20 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்னா இருந்து இந்த ட்ரஸ்ட்டை நல்லா சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் இதுக்கு பின்னால நான் அவருடைய பையனா இருந்தா கூட இதில் ட்ரஸ்ட்ல உள்ள நிர்வாகிகள் யார் வந்தாலும் அவங்களுக்கு எப்படி சுயநலம் இல்லாம தன்னலத்தோட உதவி பண்ணுங்கிற எண்ணத்துல இந்த ட்ரஸ்ட் செயல்பட்டு கொண்டிருக்கு. அதுக்காக உதாரணம் நான் சொல்ல போனா ரொம்ப சொல்லலாம். அதனால நான் எது செஞ்சோமோ பள்ளிக்கூட குழந்தைகள் சேலை, தையல் மிஷினு, இப்படி பல வகையான இது மக்களுக்கு இந்த ட்ரஸ்ட் மூலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. வருங்காலத்தில் அது பெரிய அளவில் இந்த ட்ரஸ்ட் உருவாகி இன்னும் பல மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறோம். ஆண்டவன் பெரியவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தென்னிந்திய முக்குளத்தூர் மாஜன சங்கம் நான் குழந்தையா இருக்கும்போது பெரியவர்களாம் ஒன்னா இருந்து ஒவ்வொரு சமுதாய பணிகளை நடத்தும் போது நான் ஆச்சரியமா பார்த்து கொண்டிருப்பேன். ஆனா இன்னைக்கு அதே சமுதாயத்துக்கு நான் 41 வயசுலேயே தலைவராக ஆக்கிறதுக்கு இந்த சமுதாய மக்கள் ஏற்று நீ தலைவராகினாங்க. அப்போ சமுதாயத்தில் என்கிட்ட கொண்டு வந்து கமிட்டியை கொடுத்தாங்க. அப்போ நான் செயல்படணும்னு தெரிஞ்சு இன்னைக்கு என்கிட்ட வந்து கொடுக்கையில சமுதாய மக்கள் நம்பிக்கையோட கொடுத்தாங்க. அப்போ சமுதாய சங்கத்தில் அவங்களால இருந்ததை கையில் கொடுத்தாங்க. இவ்வளோதான் நம்மளால பணம் சேர்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு நான் வந்து 7 வருஷத்துல தலைவராக பதவியேற்றதுக்கு அப்புறம் 1 கோடி ரூபாய் இன்னைக்கு சமுதாயத்தை மிச்சம் வச்சிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கணேசர் கோயில்ல ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலா இருக்கிறதுனால நான் இந்த கோயிலில் அடுக்குமாடி கட்டிடம் பண்ணி இதுக்கு ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி மண்டபம், கீழே மக்கள் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்குள்ள அரங்கம், அதுக்கு மேலே 2 மாடியில் ஸ்கூலு, இந்த சமுதாயத்துக்காக உருவாக்கணும் என் எண்ணம் இருக்கு. அதை கண்டிப்பாக நிறைவேறும் உறுதியோடு சொல்றேன். ஏனென்றால் தாராவி இந்த செக்டர் திட்டம் ஒன்று வந்த காரணத்தினால் அந்த வேலையை ஆரம்பிக்க முடியாத ஒரு காரணம். ஏன்னா செக்டர்ல இருக்குங்க காரணத்தினால அதுக்கு நமக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது. அதனால கூடிய சீக்கிரம் அதை கவர்மெண்டிடம் பேசி இந்த கோயிலை எவ்வளவு பெரிய அளவுக்கு கெட்டணுங்கிறத கெட்டி இந்த மக்கள் மத்தியில் ஒரு எடுத்துக்காட்டா மும்பையில் இப்ப நான் தலைவரானதுக்கு அப்புறம் இன்னைக்கு மெயின் முத்துராமலிங்க சாலை ரோடு சைன்மாய் மீங் ரோட்ல ஒரு கருமாரியம்மன் கோயில் கட்டியிருக்கேன். அதுல செவ்வாய் வெள்ளி மற்ற நாள் பூஜையில பாத்தீங்கன்னா 500-1000 பேர் இன்னைக்கு சாமி கும்பிடுறாங்க. அதுக்கு காரணமா இருக்க அந்த கோயிலை கெட்டதுக்கே நான் தலைவராக வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயிலை கெட்ட ஆரம்பிச்சேன். அது இன்னைக்கு இவ்வளவு பிரமாதமா ஒரு மெயின் ரோட்ல அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கணேசர் கோயிலையும் சமுதாய முறையில அப்ப அந்த பெரியவங்களால உருவாக்கப்பட்ட இந்த சமுதாயம் எனக்கு அப்ப ஒண்ணுமே தெரியாம பெரியவர்கள் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. அதை போய் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்ப என் வயசு 10 வயசு இருக்கும். விவரம் தெரிஞ்ச உடனே போய் பார்த்ததில்லை. எங்க அப்பாவுக்கு பார்த்த காலத்துல அவங்களாம் தலைவரா பல வருஷம் இருந்திருக்காங்க. இன்னும் பெரிய பெரிய சமுதாயத்துக்கு பெரியவங்களா இருந்திருக்காங்க. ஆனா நான் தலைவரா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏரியா மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்யணுமோ அதை செய்ய காத்திருக்கேன். அது போக எனக்கு வந்து அரசியல் வரையில எனக்குடைய அரசியல் வேலைகள் வித்தியாசமாக இருந்தாலும், பொது சேவை வரையில பொது சேவைகள் வித்தியாசமாக இருந்தாலும், சமுதாயம் வரையில சமுதாய விஷயமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மற்ற சமுதாயமும் இந்த சமுதாயம் ஒன்றாக இருக்க எப்படி பாடுபட வேண்டுமோ அதை நினைத்து கொண்டே நான் அரசியலோ இருந்தாலும் சரி, சமுதாய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தமிழர்களுக்கு ஒன்றானாலும் சரி, இப்படி எல்லா இதையும் கன்சல்ட் பண்ணி எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். மும்பையில் நாம் தமிழர்கள் ஏன் வந்தோம், எதற்காக வந்தோம், எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து செயல்பட வேண்டும். அதற்கு உதாரணம் நான் அப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதுனால்தான் இன்று அனைத்து சமுதாய தமிழர்களும் என்னை எங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் என்னை கூப்பிடுகிறார்கள். நான் போய் அதை செய்து கொடுக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறேன். அதனால் நான் சமுதாய தலைவராக இருந்தாலும் சரி, மற்ற மராட்டிய மாநில தேவர் முன்னேற்ற பேரவை தலைவராகவும் இருக்கிறேன். அதை எடுத்துட்டு அதிலும் சில நலத்திட்ட உதவிகள், கிரைண்டர்,
பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர் இதெல்லாம் நான் இப்போ சொந்தமாக கொடுத்தேன், என்னுடைய சார்பாக லேப்டாப். அதே மாதிரி குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று எதை வந்து கேட்டாலும் நான் இல்லை என்று சொல்வதில்லை. இதற்கு காரணம் ஒன்று சமுதாய பணியாக இருக்கட்டும், ஒன்று அரசியல் பணியாக இருக்கட்டும், இல்லை ஒன்று தேர்தல் டெஸ்ட் மூலமாக இருக்கட்டும், எல்லா வகையான உதவிகள் எங்கெங்கே இருந்து செய்ய முடியுமோ அப்படி ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறேன். அது காரணமாக இன்று அனைத்து தமிழர்களும் என்னை விரும்பக்கூடிய காரணம் அது ஒன்றாக இருந்தாலும் நான் சார்ந்த கட்சியும் அதற்கு பின்னால் எனக்கு பக்கபலமாக இருப்பதனால் நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் வெற்றிகரமாக முடிந்த காரணம் बाळासाहेब ठाकरे यांची विचार, यांची जे वक्तव्य आणि त्यांची कर्तव्य यावर बघायला गेल्यानंतर माझे वय कमीत कमी 13-14 वर्ष असताना शिवसेना प्रमुखांच्या कुठेही टीव्ही मध्ये या काही कुठे गोष्टी पेपर मध्ये बघितल्यावर मला वाटायची अशा एकमेव नेता या हिंदुस्थानमध्ये आपला हिंदूंच्या संदर्भात कोणी बोलत असेल तर ते उठून बोलतो आणि एकही मताचा लाचार नाही घेत. सर्वांनी मत पाहिजे आणि मी निवडून येईल कसा, मला खुर्ची कसा भेटेल, मी कसा मुख्यमंत्री होईल, कसा पंतप्रधान होईल असा विचार करण्या या देशामध्ये काही पद नको, मी सर्वांना पद घडवतो, मी सर्वांना मुख्यमंत्रीमध्ये बसवतो, मला पद नको असा विचार करणारे एकमेव नेता शिवसेना प्रमुख बाळासाहेब ठाकरे. त्यांची विचार मला पटल्यामुळे मी आज शिवसेनेला 34 वर्ष काम करत आहे आणि आज शिवसेना पक्षप्रमुख उद्धवसाहेब ठाकरे बाळासाहेबांनी माझ्यामध्ये जबाबदारी टाकलेली आहे. त्या जबाबदारी पूर्ण धारावी विधानसभेमध्ये मी पूर्ण काम करतो आणि आज माझ्याकडे एक साऊथ इंडियन असून सुद्धा पक्षप्रमुख आणि शिवसेना प्रमुखांच्या पासून मी या पदावर असल्यामुळे मी लोकांची जेव्हा संपर्क करतो, मराठी महिलांसाठी, गोरगरीब महिलांना सिलाई मशीन, साडी असा बहुतेक विचित्र जे काही कार्यक्रम आहे ते माझ्या शाखेच्या वतीने सातत्याने मदत करत असल्यामुळे मला शिवसेनेची विचार काय, शिवसेने सर्वे म्हणतात शिवसेना म्हणजे 80% समाजकारण, फक्त 20% राजकारण, हे जे शिकवण आहे शिवसेना प्रमुख बाळासाहेब ठाकरे यांची. आणि आजपर्यंत आपण बघायला गेला तर शिवसेना प्रमुखांनी कुठेही जे माणूस काही लायकीचा नसतो त्या माणसांना सुद्धा पुढे आणून बसवण्याकरिता ज्या वेळेला सिंदूर त्यांच्या डोक्यावर लावतो, एक माणूस आहे म्हणून तो आज आमदार नगरसेवक होतो, कधी त्यांच्या कुटुंबातल्या कोणाला सीएम बनवा, कधी कोणाला मुख्यमंत्री बनवा, कधी कोणाला पंतप्रधान बनवा असा विचार नाही. या देशातला सर्व लोक अटल बिहारी वाजपेयी पासून अडवाणी पर्यंत आमच्या शिवसेना प्रमुख बाळासाहेब ठाकरेंच्या मातोश्रीवर यायची. नरेंद्र मोदी सुद्धा ज्या टाइमात एक विषय नरेंद्र मोदीवर आपत्ती यायची होती गोत्रा कांडाची, तरी सुद्धा शिवसेना प्रमुख मी तुझ्या पाठीशी आहे. जेव्हा हिंदुस्थानमध्ये क्रिकेटच्या संदर्भात पाकिस्तान जेव्हा आपला आतंकवादीकडून जे आपला काश्मीरमध्ये अत्याचार करत होता तेव्हा साहेबांनी बोलला पाकिस्तानची क्रिकेटची प्लेयर मुंबईमध्ये येऊ नये, म्हणजे वांकडे स्टेडियमला सुद्धा कंटे कोजलेल्या शिवसैनिक लोकांनी. याची असे ताकदवान नेता शिवसेना प्रमुख बाळासाहेब ठाकरे असल्यामुळे 92ची दंगलाच्या टाइमात संपूर्ण महाराष्ट्रामध्ये मुंबईमध्ये सर्व लोकांची संरक्षण दिला म्हणजे तो शिवसेना दिले. आणि शिवसेनेची बाळासाहेब ठाकरेंमुळे सर्व शिवसैनिक सर्व एक बाजूने उभा राहिल्यामुळे या कोणाला कुठल्याही लोकांना धक्का नाही लागला. याची पूर्णपणे शिवसेनेने संरक्षण केलेले आहे. काही शिवसेनेला सांगायचे असेल तर बाळासाहेबांनी जे शब्द टाकतो त्या शब्दांची विचार कोणी परत बोलू नाही शकत आणि एक विचार सांगितल्यानंतर परत घेत सुद्धा नाही. आज तुम्ही बघितलं असेल शिवसेना प्रमुखांची जेव्हा निधन झाली होती तेव्हा गिन्नस बुक सरिगा या ठिकाणी लिहिण्याकरिता शिवसेनेच्या बाळासाहेब ठाकरे यांची जेव्हा त्यांच्या श्रद्धांजलीचा जेव्हा मिरवणूक निघाली त्या मिरवणूक आज गिन्नस बुकच्या याच्यामध्ये आलेले. म्हणजे असा नेता कधी हिंदुस्थानात कोणाला भेटत नाही असं शिवसेना प्रमुख बाळासाहेब ठाकरे यांची विचार लोकांनी ऐकले. त्यासाठी असाच पद्धतीने त्यांचा आज आमच्या शिवसेना कार्याध्यक्ष पक्षप्रमुख उद्धवसाहेब ठाकरे कोणाच्या दरवाजाला टोकत नाही.
स्वतःहून स्वतःचा बल्लावर आज कितीतरी नेता असेल, स्वतः आज आपण 63 आमदार तो निवडून आणू शकतो महाराष्ट्रामध्ये. येणाऱ्या काळामध्ये शिवसेना पक्षप्रमुखांनी असा झंझावून दौरा करून आज पूर्ण हिंदुस्थानमध्ये, युपी मध्ये सुद्धा आता जाणार आहे. इलेक्शन लागलेले तिकडे सुद्धा, तिथे सुद्धा उद्धव सरकार असं प्रत्येक स्टेटमध्ये जाऊन शिवसेनेचे विचार मांडून शिवसेनेची भवितव्य या देशाने विचारायला लागेल. आज सुद्धा कुठलाही पार्लिमेंटमध्ये काही विषय आला तर पहिला शिवसेनेचे खासदार उठून सत्तेवर असलं तरी सुद्धा लोकांची प्रश्नावर मांडणारे एकच पक्ष शिवसेना आहे. त्यासाठी त्या शिवसेना पक्षात मला काम करण्याची जी संधी भेटलेली, या संधी मी भविष्य काळामध्ये लोकांची प्रश्न सोडवण्याकरिता, लोकांची मदत करण्याकरिता, प्रत्येकांची काय सुखदुःखात सहभागी होण्याकरिता शिवसेनेसाठी आणि मी शिवसेनेचे पदाधिकारी म्हणून जनतेच्या समोर जाऊन शिवसेनेचे विचार मांडून शिवसेनेची कशा ताकद वाढू शकते याचा प्रयत्न करेन.